பிஜேபியை பொறுத்தவரையிலும் எப்படியெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து விஜய் வந்து அவங்களோட அலைன்ஸ்க்கு வந்து வர வைக்கிறது தான் பிஜேபி ஸ்ட்ரைன்ஸ். ஐ டோல்ட் யூ, நானே சொல்லிட்டேன். பிஜேபியில் மேலிடத்தில் கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. அவங்க வந்துட்டு ஃபுல் ஸ்விங்ல வந்து இந்த விஜய் பார்ட்டி இந்த கரூர் இந்த இன்சிடென்ட்டை வச்சு சிபிஐ வச்சு மெட்டிட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்றும் மெட்டாம கிடையாது. பட் வந்துட்டு இது வந்து இவங்களுக்கு எங்க புத்தி போச்சு, இவங்க எதுக்கு போய் சிபிஐ கேட்டாங்க? இது ஒரு பெரிய சிபிஐக்கு போக வேண்டிய இஷ்யூவா இது இவங்க தானாவே அவங்க கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த புலிக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சென்சார் போர்ட் வில் ஆல்வேஸ் டூ இட்ஸ் ஓன் கேம். அது வந்து நல்லா சென்சார் மெம்பர்ஸ் அப்படி இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. நானும் சென்சார் மெம்பரா 1990. பட் என்னையில they tell me like this, நான் செய்ய மாட்டேன். பிகாஸ் there should be some justification. We cannot bring politics into business. அது பாயிண்ட் ஒன். பட் ஆனா அது நடக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது விஜயா தேடிக்கொண்ட ஒரு பிரச்சனை. இது வந்துட்டு யாருமே இந்த பிரச்சனையை அவனுக்கு உருவாக்கல, அவனாவே உருவாக்கிக்கிட்டது. சிவகார்த்திகேயன் டெஃபினெட்லி ஆப்போசிஷன் பார்ட்டி வில் பிளே இட்ஸ் பாலிடிக்ஸ். வந்து நீ இன்னைக்கு வந்து ஒரு வாண்டு வந்து நீ 1000 பேசுற, அப்ப அவனுக்குலாம் 50-60 வருஷமா ஊர்ன பெரிய பெரிச்சாலிங்க இந்த அரசியல் சாக்கடையில. அப்ப வந்து அவங்களோட இது சுய ரூபத்தை காட்ட மாட்டாங்களா? கண்டிப்பா காட்டுவாங்க. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் வந்துட்டு இந்த டிஎம்கே சைட்ல வந்து அவங்க வந்து அப்படியே குவைட்டா பாசிவா இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கைக்கே காத்தாங்க. அண்ட் டெஃபினெட்லி டிஎம்கேக்கு வந்து தி லீகல் விங் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? அந்த அளவுக்கு விஜய்க்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இல்லை. I can always say that. Plus அந்த பையனுக்கே விழிப்புணர்வு, தட் இஸ் ஒரு பொலிட்டிக்கல் தாட் இருக்குதா இல்ல. அவன் பிஹேவியர், அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன்லாம் வந்துட்டு எழுதி வச்சதை கட்டிட்டு இருக்கிறான், இந்த மனப்பாடம் பண்ணி. இது வந்துட்டு ரொம்ப ஒரு அரசியல் தலைவருக்கு லட்சணமா தெரியல.